ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் இருந்தன என்று சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் தியானித்து வந்தோம். அந்த வரிசையில இன்றைக்கு யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை வாசித்து அதை அடிப்படையாக வைத்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னார். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அப்ப நீங்க கேட்கிற வசனம் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின வசனங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாமே அவருடைய சொந்த வார்த்தைகள் கிடையாது, சொந்த வசனங்கள் கிடையாது. அந்த வசனங்கள் எல்லாமே பிதாவினுடையதாய் இருக்கிறது. அதாவது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் டிவைன், தெய்வீக வசனங்கள், தெய்வீக வார்த்தைகள். பிதாவினிடத்திலிருந்து அவர் அறிந்து கொண்ட அல்லது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளாகவே அது இருந்தது என்று சொல்லி அவர் சொன்னதாக இங்கு பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய வசனங்கள், வார்த்தைகள் அவரை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. அவரிடத்துல அன்பாய் இருக்கிறவன் அவருடைய வசனங்களை கை கொள்ளுவான். அவரிடத்தில் அன்பாய் இராதவன் அவருடைய வசனங்களை கை கொள்ள மாட்டான் என்று சொல்லி தெளிவா சொன்னார். அப்போ அவரிடத்துல நம்ம அன்பாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்திலே அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். காரணம், அவர் சொந்தமாய் ஒன்றும் பேசவில்லை, சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. இதை குறித்து பேசும்போது இயேசு வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வருவான், அவனுக்கு நீங்க என்ன செய்வீங்க? செவி கொடுத்து அவரை பின்பற்றுவீர்கள் என்று சொல்லி அந்தி கிறிஸ்துவை பற்றி இயேசு பேசி இருக்கிறார். நானோ என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன். தெய்வீக வசனங்களை, வார்த்தைகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தைகளை கூட இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலே இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அது தெய்வீக வார்த்தைகள், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அது என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னதாக பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு விதமாய் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப பாருங்க, அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறவருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும். நீங்கள் என்னிலும் என்னுடைய வசனங்கள், வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாதபடியினாலே கேட்டாலும் கிடைக்காமல் போய்விடுகிறது. காரணம், இயேசுவின் வசனங்கள் அந்த மனுஷனுக்குள்ளே இல்லை, அதன்படி செயல்படவில்லை, அதன்படி நடக்கவில்லை, அதை கை கொள்ளவில்லை. அப்படி இருக்கிறதுனால அவர்கள் கேட்டாலும் கிடைக்காமல் போய்விடுகிறது. அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னார். அப்படியானால் இந்த வார்த்தைகள் தெய்வீக வார்த்தைகள், தெய்வீக வசனம். அந்த வசனம் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த வசனங்களை கொண்டு அதன்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கை கொண்டு நாம் நடக்கும் பொழுது அவரிடத்தில் கேட்டால் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தை அவர் கொடுக்கிறார், செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அடுத்து இந்த வசனம் என்ன செய்கிறது பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே
நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம், அவர் சொன்ன இந்த வசனங்கள், அதை பாருங்க, மனிதர்கள் கேட்ட பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது, அதாவது உள்ளே வாங்கிக் கொள்ளும் பொழுது, நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள், சுத்தமாய் இருக்கு. அப்படியானா இந்த இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் தெய்வீக தன்மையுடையதாக இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனங்களை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்கிற காரியங்களை தேவன் கொடுக்கிறார், வாய்க்க பண்ணுகிறார் என்பது மாத்திரமல்ல, அந்த வசனம் என்ன வேலை செய்கிறது என்று சொன்னால் நம்மை சுத்தப்படுத்துகிறது. அதான் சொன்னார், உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். கிளென்சிங். அந்த வசனம் தேவனுடைய வார்த்தை அல்லது இயேசுவின் வசனங்கள் தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டுள்ளது. ஆகையினால் தண்ணீர் எப்படி எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துகிறதோ அதுபோல இயேசுவின் வசனங்கள் நம்மை சுத்தப்படுத்துகிறது. யோவான் 17:17 வசனம் இப்படி இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படிங்கிறார். அப்போ உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், சீஷர்களை, அவர்களை பின்பற்றுகிற பிள்ளைகளை நீர் சுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படிங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் சத்தியம். அவர் சத்திய வசனங்களை சொன்னார், தேவனுடைய வசனங்களை, பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வசனங்களை பேசினார். அந்த வசனங்கள் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. சங்கீதம் 119:9 விதமாய் இருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே என்று வசனம் அப்படி இருக்கிறது. அப்போ நம்மை சுத்தம் பண்ணுகிறது தேவனுடைய வசனம், இயேசுவின் வசனம், தேவனுடைய சத்திய வசனம். இது நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஆகையினாலதான் தேவனுடைய வசனங்களை கேட்டு நாம் அதன்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிவுரை நமக்கு சொல்லப்படுகிறது வேதத்தின் மூலமாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்விதமாக இயேசுவினுடைய வசனங்கள் தேவனுடைய, அதாவது தெய்வீக தன்மையுடையதாக இருக்கிறது என்பதனாலே அவருடைய வசனங்களை நாம் கை கொண்டு வாழ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனம் தெய்வீக தன்மையுடையது ஆண்டவரே, அது பரிசுத்தமாக்குகிறது, எங்களை பரிசுத்தமாக்குகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு நடந்தால் நாங்கள் கேட்டுக்கொள்கிற காரியம் எங்களுக்கு கொடுக்கப்படும், செய்யப்படும் என்று சொன்னீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வசனத்தை, திருவசனத்தை நாங்கள் கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.